விசிக சார்பு நபர்கள், விசிக கட்சிக்காரங்க என்ன பண்றாங்க, சமூக ஊடகங்கள்ல விஜய் வருகைக்கு பிறகு விஜய்க்கு ஆதரவான தீவிரமான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. இவங்க எல்லாருமே விஜய்க்கு வாக்கு கேட்கிறாங்களா அல்லது விஜய்க்கு வாக்கு செலுத்துவாங்களான்னா கிடையாது. ஆனா திமுகவுக்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக விஜய் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து விஜய்க்கு ஆதரவா பேசி 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 திமுகவை அட்டாக் பண்றாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒண்ணு என்ன புரியல அப்படின்னா, விஜய்க்கு ஆதரவா பேசுறது திமுகவை பலவீனப்படுத்துதோ இல்லையோ, தான் சார்ந்த கட்சியை அண்ணன் திருமாவளவனை பலவீனமா காட்டும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. வெறுமனே விஜய் பின்னாடி மிக பெரும் கூட்டம் இருக்கு, அவங்கள நாம அரசியல் படுத்தலாம், இல்ல அவங்கள நாம அரசியலை கவனிக்க வைக்கலாம், இல்ல அவங்கள விசிக சார்பு பார்வைக்கு திருப்புவோம், இல்ல அவங்கள சாதிக்கு எதிரான மனநிலைக்கு திருப்புவோம் அப்படிங்கிற நிலைமையில விஜய் ஆதரவு எடுத்து அவங்களுக்காக நம்ம பேசுவோம்னு பேசினா அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அங்க எல்லா இடத்துலயும் நீங்க எங்கெல்லாம் விஜய் சார்பு எடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் அண்ணன் திருமாவோ விடுதலை சிறுத்தைகளோ பலவீனப்படுத்தப்படுது எதிராளியின் பார்வையில். ஏன்னா இவங்க பின்னாடி இருக்கிற அத்தனை பேருமே விஜய் பின்னாடி நிக்கிறான், விஜய்க்கு ஆதரவா பேசுறான், விஜய்க்கு தான் ஓட்டு போட போறான் அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் நடக்குது. அண்ணன் திருமா இந்த அமைப்பாய் திரள்வோம் ஆடியோ லான்ச்ல பேசினார். இவ்வளவு தூரம் நம்ம பயணிச்சோம், இன்னும் நாம அமைப்பாக திரளவில்லை, அமைப்பாக மாறவில்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது மறுபடியும் நம்ம நிரூபிச்சுக்கிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத விசிகாவை சார்ந்த தோழர்கள் கொஞ்சம் சிந்திங்க. நான் வாக்கு மட்டும் நான் திருமாவுக்கு போட்டுருவேன், ஐயோ அவர் கால் வீங்கி இருக்கு, ஐயோ எங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறாரு அப்படின்னு மட்டும் பேசிக்கிட்டு பேசுறதெல்லாம் வேற எவனோ இன்னைக்கு வந்த நடிகனுக்கு தூக்கி வச்சு முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தவறான அரசியல். திமுகவில் உள்ள அமைச்சர்களோட சாதிய மனநிலையில அவங்க அண்ணன் திருமாவோட பலத்தை உணராம இருக்கலாம், நாமளும் அதே தவறை செஞ்சிடக்கூடாது. அண்ணன் திருமா பலவீனமானா அது விசிகாவுக்கு மட்டும் பலவீனம் இல்லை, அது தமிழ்நாட்டுக்கே பலவீனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போட செயல்படணும் அப்படிங்கிறத விசிக தோழர்களுக்கு நம்ம கேட்டுக்கிறோம். நம்மளோட இந்த கருத்துல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனா நாம விசிக பாதுகாக்கப்பட வேண்டிய தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு சக்தின்னு தொடர்ந்து விசிகாவை ஆதரிச்சு குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மோட அந்த பார்வையில இந்த விமர்சனங்கள் நம்ம முன்வைக்கிறோம்.